சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிரான வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் இத்திட்டம் தொடர்பான முந்தைய முக்கிய நகர்வுகளை தற்போது பார்க்கலாம். பிப்ரவரி 2018 மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தின் கீழ் 8 வழிச்சாலை திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்து அதே மாதத்தில் 10,000 கோடி ரூபாயை 8 வழிச்சாலை திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நாட்டிலேயே 2வது பசுமை வழிச்சாலை தமிழகத்தில் அமைவதாக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். ஜூன் 2018 தேசிய நெடுஞ்சாலை சட்டம் 1956 படி நிலம் கையகப்படுத்தப்படும் என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். மேலும் புதிய நில எடுப்பு சட்டத்தின்படி நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்றும் முதல்வர் பழனிசாமி கூறினார். இதற்கிடையே நகர்ப்புறங்களில் கையகப்படுத்தப்படும் நிலத்திற்கு சந்தை மதிப்பில் 2 மடங்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதேபோல் கிராமங்களில் கையகப்படுத்தப்படும் நிலத்திற்கு சந்தை மதிப்பில் 4 மடங்கு வரை இழப்பீடு அளிக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்தது. இந்நிலையில் 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து நில உரிமையாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நடிகர் மன்சூர் அலிகான், சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ், மாணவி வளர்மதி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஜூலை 2018 விவசாயிகளின் கருத்துக்களை அறிய முயன்ற முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதியும் கைது செய்யப்பட்டார். ஆகஸ்ட் 2018 8 வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கிடையே கடந்த ஆண்டு செப்டம்பரில் பசுமை வழிச்சாலை திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து அறிவிப்பு வெளியிட்டது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். இந்நிலையில் 8 வழிச்சாலை திட்டத்திற்காக நிலத்தை கையகப்படுத்த இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். பரபரப்பான இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது.